மாயா 360 நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அன்பு ரிஷபராசி நேயர்களே வணக்கம். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அதே நேரத்தில் இந்த ரிஷபராசி மண்டலத்தினுடைய அதிபதியான சுக்கிர பகவான் சிம்மராசி மண்டலம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் 4ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். கேது பகவானோடு இணைந்திருக்கிறார். இந்த மாதராசி பலன் என்று சொல்லும் பொழுது சூரிய பகவான் மிக மிக அவசியமாக பார்க்கப்படக்கூடியவர். சூரிய பகவான் இந்த மாதத்திற்கு ஒரு முறை, அதாவது தமிழ் மாதத்தில் ஒரு முறை அவர் ஒரு ராசி மண்டலத்தையும் அவர் கடந்து செல்வார். இப்போது இந்த அக்டோபர் மாதம் என்று சொல்லும் பொழுது புரட்டாசி மாதத்தினுடைய பின்பாதியும் ஐப்பசி மாதத்தினுடைய முன்பாதியுமாக வருவதால் இந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் இப்பொழுது கன்னிராசி மண்டலத்தில் இருப்பார். பிறகு அவர் துலா ராசி மண்டலத்திற்குள் வலம் வருவார். இப்போ இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசி மண்டலத்திற்கு 5ஆம் இடத்திலும் 6ஆம் இடத்திலும் வலம் வரப்போகிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதே நேரத்தில் புத பகவான் உங்கள் ராசி மண்டலத்திற்கு 6ஆம் இடத்தில் வந்து விடுவார் இன்னும் ஓரிரு நாளில். இந்த அக்டோபர் மாதத்தில் மிக மிக முக்கியமாக 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதிசாரம் பெற்று 3ஆம் இடத்திற்குள் பயணிக்கப் போகிறார். இந்த சூழ்நிலைகள், அதாவது இந்த கிரகத்தினுடைய அமைப்புகளால் உங்களுடைய முதலில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சுய ஜாதகத்தை பொறுத்து தான் ஒரு ராசி பலன் என்று நாம் சொல்லும் பொழுது அந்த ராசி பலனுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த ராசி பலன் நாம் பார்க்கும் பொழுது இப்போ புத பகவான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் புத பகவான் கன்னிராசி மண்டலத்திலிருந்து துலா ராசி மண்டலத்திற்குள் அக்டோபர் மாதம் வருகிறார் என்று சொன்னால் உங்களுக்கு அந்த புத பகவான் யார், அவருடைய வலிமை என்னவோ அதற்கு தகுந்தாற்போல் சில விஷயங்கள் நடக்கும். அவருடைய காரகத்துவத்தை பொறுத்து, அவருடைய பாவ காரகத்துவத்தை பொறுத்து அந்த வேலைகள் நடக்கும் என்பதை தயவு செய்து நினைவில் கொள்ளுங்கள். இப்போது பொதுவாக நாம் சொல்லப்போனால் ரிஷபராசி என்று சொல்லும் பொழுது சுக்கிர பகவான் கலைநயம் மிக்கவர்கள். ஆனால் கொஞ்சம் அழுத்தமான உங்களுக்கு இத்தனை நாள் வருமான தட்டுப்பாடு இருந்தது. அதாவது வர பணம் மிக தாமதமாக வரும். அப்படி இல்லைன்னா வர பணம் உங்கள் கையில் நிற்காது, செலவாயிடுது, உங்களால் சேமிக்க முடியல, இல்லை வீண் செலவுகள் ஆயிட்டுருக்கு. இது போன்ற ஒரு பிரச்சனைகள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்தது. உங்களுடைய இஷ்டங்களும் நிறைவேறாமல் போயிடுச்சு. என்னதான் இருந்தாலும் 9-10, அதாவது சனி பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கும் 10ஆம் இடமான கர்மஸ்தானத்திற்கும் அதிபதி. அவர் 11ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். அது லாபஸ்தானம். ஆனால் அவர் வக்கரம் பெற்று இருக்கிறார். இப்போது கொஞ்சம் தோய்வுகள் காணப்படும். ஆனால் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இந்த தோய்வு நிலை மாறிவிடும். ஏன் அப்படின்னு சொன்னால் குரு பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்திற்குள் பயிற்சி ஆகிறார். ஆனால் இங்கே நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம், சகோதர சகோதரி வழியே இருக்கக்கூடிய அல்லது அவர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோ. அதே நேரத்தில் குடும்பத்தில் கணவன் மனைவி அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது பொது இடம், ஒரு பப்ளிக்குன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் ஆகட்டும், உங்களுடைய பார்ட்னர்ஸ் ஆகட்டும், பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்ட்னர்ஸ் ஆகட்டும், அப்போது உங்களுடைய எதிராளிகள் பலம் குறைந்து காணப்படுகிறார்கள். அப்போது அவர்களுக்கு ஒரு விதமான மன நெருக்கடிகள் எல்லாம் இருக்கும். அதனால் என்ன ஆகுன்னா சிறிய சிறிய விஷயத்தில் மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல கவனமாக இல்லை என்றால் குழப்பங்கள் வரும் என்பதை கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் இருக்குது. ஏன்னா ராகு பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் முன்னேற்றம் இருக்குது. அப்போ சந்தோஷம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தா கேது பகவான் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதை உங்களாலும் வெளிக்காட்ட இயலாத ஒரு சூழ்நிலைகளில் போய் மாட்டிக்குவீங்க. அதே நேரத்தில் சிலருக்கு புதிய காதல் மலரும். அந்த காதல் வெற்றிகரமாக முடிவதற்கு உங்களுடைய மனோதிடம் வேணும். இந்த மனோதிடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த காதலர்களிடையே சிறிய சிறிய பூசல்கள் ஏற்படலாம், சிறு பிரிவுகள் கூட ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கை தேவை. வருமானம் நன்றாக இருக்கும். வருமானத்தில் முன்னேற்றம் காணக்கூடிய இந்த மாதம்
முக்கியமாக குடும்ப சூழ்நிலைகளில் கவனம் வைத்து கொள்ள வேண்டும். ஆரோக்கிய விஷயம் என்று நாம் சொல்லும் பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட இடங்கள், கழுத்து சம்பந்தப்பட்ட இடங்களில் பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக நரம்பு அல்லது தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். உங்களுடைய மூதாதையர்கள், அந்த மூதாதையர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல விஷயங்கள் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக ஒரு அற்புதமான மாதமாக இருந்தாலும் சில நேரங்களில் கவனம் அவசியம். நன்றி, வணக்கம்.